குண்டலினி ரேஸ் ஆகிறதுக்கு ஒரு சில முக்கிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு ஒரு யோகிக்கு. என்னன்னா, ஒரு உடலை பொறுத்த வரைக்கும் 3 நாடிகள் முக்கியமான, ஒன்று இடைகலை நாடி, இன்னொன்று பிங்கலை நாடி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுதி, ஆக்ஞா, சகஸ்காரம். இந்த 6 சக்ராஸ் வழியாகவும் ஒரு எனர்ஜி அப்படின்றது பாஸ் ஆகும். அந்த எனர்ஜி பாஸ் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களும் திறந்து கொண்டே இறுதியில் என்ன அப்படின்னா சூஷ்ம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகுத்தண்டு வழியில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு. அந்த நரம்பு வழியாக குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி கரெக்டாக பிரம்மரந்திரத்தில் செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது உங்களுடைய சகஸ்காரா சக்கரம் திறக்கும். அந்த சகஸ்காரா சக்கரம் திறக்கும் பொழுது உடலையும் மனதையும் கடந்த அப்பாற்பட்ட ஒரு அருப்பெரும் ஒரு சக்தி அப்படின்றது உங்களுக்குள்ளார உணர முடியும். அதுதான் இறை சக்தி. ஸோ இந்த இறை சக்தியை யார் ஒருவர் உணர்றாங்களோ, குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம், அது யாராலையும் விளக்கவே முடியாது. அதை முழுமையாக உணர்ந்தால் மட்டும்தான் புரியும், தவம் யோகம் மூலயமாக. இந்த குண்டலினி எனர்ஜி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் உங்க உடலுக்குள்ளார இருக்க நாடி நரம்புகள் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வேறொரு அபரிதமான சக்தி அப்படின்றது பாஸ் ஆக ஆரம்பிக்கும்.